அனைவருக்கும் வணக்கம். சேவியன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனநாயகம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். அதுல டெஸ்ட் நம்பர் 10ல நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் நம்பர் 10 அப்படிங்கிறது நமக்கு வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. ஸோ அதில் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி முதல் 15 நபர்களுக்கு நாங்கள் ஒரு மெயில் அனுப்புகிறோம். அந்த மெயிலுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுங்க. அந்த மெயிலில் உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் எந்த இதுக்கு கொரியர் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொன்னோம். சரி கொடுத்துருந்தீங்க. இன்னைக்கு அந்த 5 நபர்களுக்கும் கூப்பிட்டு கால் கன்ஃபார்ம் பண்ணோம். அதாவது நேற்று 6 பேர் இருந்தீங்க. மொத்தம் 50 ஸ்கோர் பண்ணது மொத்தம் 6 நபர்கள் இருந்தீங்க. 50 ஸ்கோர்ல 6 மெம்பர்ஸ் இருந்தீங்க. ஸோ அதில் ஒரு மெம்பர் எங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறாங்க. மஞ்சுளா தேவி அப்படின்னு சொல்லி ஒரு மெம்பர் எங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறாங்க. இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட அகாடமி புக்ஸ் தான். அதாவது தமிழ் மீடியம் இருந்தால் அவங்களுக்கு பாலிட்டி புக்கும், இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் அட்மினிஸ்ட்ரேஷன் புக்கும் நாங்கள் கொரியர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். சரி, நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்டாக அவங்க இருக்கிறதுனால அவங்க எங்கிட்ட புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அது அப்போ அவங்கள நெக்லெக்ட் பண்ணியாச்சு. நாங்கள் அவங்க அகாடமியில் நாங்கள் பேசிக்குவோம். அது நெக்லெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் 5 பேர் இருக்கிறீங்க. இந்த 5 பேர்களுக்கு தான் இப்போ நம்ம ஜனநாயகம் டெஸ்ட் நம்பர் 10ஓட வின்னர்ஸ் அப்படிங்கிறத ப்ரைஸ் வின்னர்ஸாக நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இந்த 5 பேருக்குமே கால் பண்ணி காலில் கேட்டோம். ஸோ அதில் முதல் நபராக அந்த பானு கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நான் ஃபுல்லாக படித்தது லக்ஷ்மிகாந்த் ஃபுல்லாக நான் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதில் ஒரு 45, 46, 47 கேள்விகள் வரைக்கும் நான் ஏதோ ஓரளவு கரெக்டாக போட்டு 3 கேள்விகள் கெஸ்ட்டில் ஆசிலேஷனை போட்டேன். இந்த ஸ்கோர் வந்துச்சு அப்படிங்கிறது தான் நாங்கள் கூப்பிட்டு பேசின காலில் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இப்போ 5 நபர்களுக்குமே நம்ம ப்ரைஸ் அப்படிங்கிறத கொரியர் பண்ணிடலாம். ஸோ அதில் முதல் 2 நபர்கள் இங்கிலீஷ் மீடியமாக தான் நமக்கு இருக்கிறாங்க. பானு கடலூர் மாவட்டம் இங்கிலீஷ் மீடியம். 2வது சுகந்தி சென்னை டிஸ்ட்ரிக்ட் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கிறாங்க. 3வது திலகவதி விழுப்புரம் தமிழ் மீடியம். பிரியங்கா நாமக்கல் தமிழ் மீடியம். ஹாரிஸ் தூத்துக்குடி தமிழ் மீடியம். ஸோ இந்த 5 பேருமே நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கிடையாது. எஸ்டர்டே ஒருத்தவங்க வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்கள் அகாடமி புக்ஸில் இருந்தால் நீங்கள் கேள்விகள் அதிகமாக கேட்டிருக்கீங்க, அப்படின்னா உங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட் தானே ஃபஸ்ட்டு வருவாங்க, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் இது உங்களை மோட்டிவேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் தான் சும்மா அந்த ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணோம். அதை தாண்டி அதில் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸுமே ஏதோ ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். என்ன புரிதல் வேணும்னா, அகாடமியோட புக்ஸ் இருந்து தான் கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறது அது அந்த ஆங்கிளில் நீங்கள் அதை திங்க் பண்ண முடியாது. இப்போ இவங்கெல்லாம் எங்கள் புக்ஸ் வாங்கியிருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. இவங்க நான் கேட்ட வரைக்கும் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, லக்ஷ்மிகாந்த் புக்கு படித்தேன் நான். ஸோ நான் பாலிட்டி சீரீஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணையிலேயே உங்களுக்கு சோர்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கிலீஷ் மீடியம் வந்தால் லக்ஷ்மிகாந்த் படிங்க, தமிழ் மீடியம் வந்தால் சதீஷ்குமார் புத்தகம் படிங்க. அப்படி ரெண்டுமே இல்லை, கொஞ்சம் குழப்பது, நான் சிலபஸ் வைஸாக படிக்கணும், ஷார்ட்டாக படிக்கணும், எங்கள் புக்ஸ் வாங்கிக்கோன்னு ப்ரொவைட் பண்ணோம். ஸ்கூல் புக்ஸ் ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. ஸ்கூல் ஆப்ஷனல் இன் தி சென்ஸ் அது ஒரு பேசிக் தான். ஸ்கூல் புக்கில் பேசிக் எல்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். சேம் அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 3 புக்ஸில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் தாராளமாக பதிலளிச்சிருக்கலாம். ஸோ இதில் அகாடமி புக்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு, அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்போ இந்த 5 நபர்களுக்கு நம்ம ப்ரைஸ் வின்னர்ஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறோம். இந்த 5 நபர்களுக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நம்ம அகாடமி சார்பாக இந்த 5 நபர்களும் வரக்கூடிய தேர்வுகளில் அனைத்து தேர்வுகளையும் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். இதில் பரிசு பெற்றதற்கும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 5 பேருக்குமே நீங்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். கமெண்ட்டில் வாழ்த்து செய்தி அப்படிங்கிறத பகிர்ந்துக்கோங்க. இந்த 5 நபருமே இந்த வீடியோ கீழே ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் அந்த வின்னர்ஸாக இருக்கிறீங்க. ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரிலேட்டாக வேறு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட் பேஜை நம்ம சந்திப்போம். நன்றி.